திண்டுக்கல் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட புதிய கட்சி அலுவலகத்தை மாநில அமைப்பு குழு செயலாளர் கேசவ விநாயகம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் பள்ளி வாகன சோதனை வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. பள்ளி வாகனங்கள் ஆய்வு முடிந்த பின்பு வேக கட்டுப்பாட்டு கருவியை அகற்றி ஓட்டுநர்கள் அதிவேகமாக ஓட்டுவதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விதிகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணை வேந்தர் பதவி விலக கோரியும் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பல்கலைக்கழக ஊழியர்கள் நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அவர்கள் தமிழக அரசு ஆட்சிக்குழு கூட்டத்தை கூட்டி பல்கலைக்கழகத்திற்கு நிர்வாக பொறுப்பு குழுவை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து முழக்கமிட்டனர். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சர்வதேச சிலம்பம் விளையாட்டுப் போட்டியில் 21 தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். மேலும் கடந்த 14 முதல் 17ஆம் தேதி வரை நேபாள் நாட்டில் நடைபெற்ற இந்த சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டிகளில் இந்தியா சார்பாக 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். என்னுடைய பசங்க பாத்தீங்கன்னா வடவள்ளி மற்றும் மாதம்பட்டி கிளாஸ்ல கலந்துக்கிட்டாங்க. டோட்டலாக வர கடந்த 14 to 17 வரைக்கும் நடந்த நேபாள் சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் என்னுடைய பசங்க பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருந்தாங்க. இங்கிருந்து எத்தனை பேர் போயிருந்தீங்க? தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 200 பேர் போயிருந்தோம். டோட்டலாக ஒரு 500 பேருக்கு மேலே கலந்துட்டு இருந்தாங்க. அதில் இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்தியாவில் இருக்க மக்கள் மட்டும், இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதிகமான தங்கங்களை வென்றிருந்தாங்க. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்தில் நீர் வழித்தடத்தை ஆக்கிரமித்துள்ள தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக ஆட்சியர் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே காரணை புதுச்சேரியில் சங்கூதி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஓடை தெரு பகுதியில் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் சாலை முழுவதும் கழிவுநீர் ஆறாய் ஓடுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ள அப்பகுதிவாசிகள் நகராட்சி நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் விஜயபுரம் வர்த்தகர் சங்கம் 70வது ஆண்டையொட்டி நடைபெற்ற பிளாட்டினம் விழாவில் 10 மணமக்களுக்கு 3 கிராம் தங்கத்தாலி, பீரோ, கட்டில், சீர்வரிசை பாத்திரங்கள் என பெற்றோர்கள் நடத்தி வைக்கும் திருமணத்தை போன்று ஏற்பாடு செய்து இலவச திருமணம் நடைபெற்றது. இவ்விழாவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கு பணியின் போது திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மரணமடையும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நொடிப்பொழுதில் சாமர்த்தியமாக செயல்பட்ட நடத்துனர் பேருந்தின் பிரேக்கை தனது கையால் அழுத்தி ஓரமாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திரைப்பட நடிகர்களின் குடும்ப உறவுகள் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லாததால் பிரியும் நிலை உருவாவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்த கருத்துக்கு நடிகர் சூரி பதிலளித்துள்ளார். சுங்குவார்சத்திரம் அருகே நடன கலைஞர் பஞ்சமி மணிகண்டன் தம்பதியின் மகன்களுக்கான காதணி விழாவில் கலந்து கொண்ட சூரி, சினிமா பிரபலங்கள் என்பதால் குடும்ப தகராறு மீடியாக்கள் மூலம் அதிகமாக வெளிவருகிறது. அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதே நோக்கம் என நடிகர் சூரி பதிலளித்தார். எல்லாரும் யாரு திரை கிடையாதுங்க. உங்க
குடும்பத்தில் எல்லார் வீட்லையுமே எல்லாருக்கும் பிரச்சனை அங்கங்கே சில இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம திரைன்றனால மீடியான்றனால நம்ம சினிமாவில் இருக்கிறனால உடனே பயங்கரமாக ஃபோக்கஸ் ஆகுது. அதை விட பயங்கர ப்ராப்ளம் ஒவ்வொரு வீட்டில் நடக்கத்தான் செய்யுதுங்க. இந்த மீடியாவில் பெருசாக ஃபோக்கஸ் ஆகுது நம்ம சினிமா அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் நல்லபடியாக சால்வ் ஆன சந்தோஷம். எல்லாம் வேண்டிக்காங்க, யாரு சண்டை விட்டு புரிய வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.